ஆந்திரா பூமி ரெடி பள்ளியில் இருக்கிற விநாயகர் சிலை கூட தான் வந்துடும். இது பார்ட் 2 வீடியோ. ஏன்னா வீடியோ பெருசாக முடிஞ்சதுன்னா அது பார்ட் 1 இது பார்ட் 2 போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரோஸ் வந்திருக்கோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இந்த கான்செப்டும் வேறு தான். மேலே தலப்பா கட்டியிருக்க மாதிரி. மேலே தலப்பா கட்டினேன் சிம்பிளாக ஷோபாவில் உட்காந்துனேன். ஆனால் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட டிசைன்ஸ் கொடுத்து விநாயகரே ஒப்பிடுறாங்க. ஃபுல் டிசைன்ஸ் தான். இது பாருங்களேன், இந்த தும்பிக்கையில் பாரு முகம். இது என்ன முகம்னு தெரியல, பெயிண்ட் டச். அதை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதான் இன்னும் ஃபினிஷிங் வேறு ஆகும். அப்போ ஃபினிஷிங் ஆகிட்ட பிறகு ஆனால் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஃபுல்லுமே இன்னும் பெயிண்டிங் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் இதெல்லாம் வச்சு ஸ்க்ரப் பண்ணுவாங்க, தேய்ப்பாங்க. அதை தேய்ச்சிட்ட பிறகு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. அப்படியே இதுலேயே பாருங்கள் இன்னொரு மாடல். இந்த மாடல் பாருங்களேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே சின்னதாக மாதிரி தான் தெரியுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்கும். எல்லாமே ஒரு 10 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்கும். இதில் பாரு, அந்த மேலே ஒரு சாமி கொடுத்துருக்காங்க. அது வந்து நந்தி. நந்தி வந்து யானை தலையில் கால் வச்சுட்டு நின்று இருக்க மாதிரி. அதுலேருந்து இந்த இது வரையும் ஃபுல்லாக டிசைன் தான். அந்த லாஸ்ட்ல இந்த லாஸ்ட் வரையும் டிசைன் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சிவனோட முகம். அதுவும் சின்னதாக இல்லை, பெருசாக அந்த விநாயகரோட ஈக்குவல் பண்ணுற மாதிரி பெருசாக சிவனோட முகம். இந்த சைடு பார்வதி அம்மன். ஆமாம், இந்த சைடு பார்வதி அம்மன் கொடுத்துட்டு இந்த நீட் வரையும் இருக்குது. இதே வேஸ்ட்டில் பாருங்கள் டிசைனு, ஃபுல்லாக வேஸ்ட்டில் டிசைன் ஒர்க்கு தான். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லைன் வரையும் இதுதான் ஃபுல்லாக சேம் மாடல் தான். இந்த லைன் வரையுமே ஃபுல்லாக சேம் மாடல் தான். ஆமாம், அதே சேம் மாடல் தான். லைன் வரையுமே சேம் மாடல் தான். ஓகே. சத்து விநாயகர் பார்த்தலாமா? ஓகே. ஆப்போசிட்டுக்கு அப்படியே அந்த விநாயகருக்கு வந்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கான்செப்டே வேறு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், இந்த சைடு தான் என்ன சாமின்னு தெரியல. நாங்களும் ரொம்ப நேரமாக செட். ஆமாம், என்னன்னு தெரியல. கையில் கோடாரி மாதிரி வச்சிருக்கு. கமெண்ட் பண்ணுங்க என்ன சாமின்னு. இதுவும் சோஃபா மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு செட்டப். செட்டப்பில் இது இந்த விநாயகரா? ஆமாம், இது நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்குது. இந்த லைனில் பாருங்க, அப்படியே ஃபுல்லாக சேம் பீஸ் தான். ஒரே பீஸ் தான். எல்லாமே ஒரே பீஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாடல் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஏகப்பட்ட மாடல் இருக்குது. எல்லாமே பெயிண்டிங்கில் டிஃப்ரெண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த வாட்டி வந்து பாம்பே ஸ்டைலில் அந்த வேஷ்டி போட்டுன்னு இருக்கிற மாதிரி அந்த அங்கே ரெடியாக இருக்குது. அது இன்னும் ரெடி ஆகல. அது ரெடியான ஒரு வீடியோ போட்டு செகண்ட் பார்ட்டில் போட்டுடலாம். ஓகே. சேம் பீஸ் தான் இல்லை? ஓகே. நம்ம அடுத்த ரோ போயிடலாம். ஓகே. இங்கே பாருங்க, குட்டி குட்டி விநாயகர்லாம் இந்த நிறைய இருக்குது. ரெடியிலேருந்து எல்லா விநாயகருமே இருக்குது. இந்த விநாயகர் பாருங்க, ஃபுல்லாக ஒரு குழந்த மாதிரி இருக்குது. இந்த விநாயகர் இன்னும் ஃபினிஷிங் ஆனால் நல்லா நிறைய இருக்குது. எல்லாமே நிறைய இருக்குது. கலெக்ஷன் உண்மையிலே பயங்கரமான கலெக்ஷனு. அங்கே பாருங்க, அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா கருட பகவான் கீழே நல்லா இருக்குது. இந்த கருட பகவானை வச்சுட்டு இதில் பாருங்க, அந்த பாம்பு தான் சரியான பாம்பு. மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை கை? 6 கை. டான்ஸ் ஆடுற மாதிரி விநாயகர். அப்புறம் இந்த சைடு எலி, இந்த சைடு யானை. இது வரும் ஒரு 12 ஃபீட்டு கிட்ட. நல்லா இருக்குது. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அப்படியே பார்க்கலாம். இதுவும் அதே மாடல் தான். அதே சேம் மாடல் தான் இந்த விநாயகரும். அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பின்னாடி சூளம் வந்துருக்கேன். ஆமாம், பின்னாடி சூளம் ஒரு சூரியன் செட்டப்பில் இருக்குது. நெருப்பு செட்டப்பில். ஆமாம். சைடு இந்த உண்மையில் இதெல்லாம் சீக்கிரமாக புக்கிங் ஆகிடும் போல. இதுலேயே பாருங்க, ஒரு 3 பீஸ் புக் ஆகிட்டு இருக்குது. இருக்கிறதே 10 பீஸ் தான். இல்லை 3 பீஸ் புக் ஆகிட்டு இருக்குது. ஆனால் சீக்கிரமாக வந்து ஒயிட்ல இருக்கு சொல்லியே புக் பண்ணிடலாம். புரியுது. நம்ம சொல்கிற கலர் அச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கணும் அவங்ககிட்ட. இதில் மட்டும் பேக்ரவுண்டு வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாம்பு இதில் தானே. ஆனால் சேம் தான். பேக்ரவுண்டு வேறு. இதுலேயும் பேக்ரவுண்டு விநாயகர் நல்லா இருக்குது. விநாயகர் இதில் பேக்ரவுண்ட் வேறு. அதில் சூரியன் இருந்துச்சா, இதில் பேர் யானை. ஃபுல்லாக யானைங்க இருக்குதுல்ல? இதில் ஃபுல்லாக யானை இருக்குது. இதில் பேர் ஃபுல்லாக சிங்கம். சிவபெருமான் இருக்காரு கூடவே. இதில் பார்த்தீங்கன்னா சிம்மம் டிசைன். சிங்கம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அதே சூரியனா? அதே சூரியனா. இதில் பேர் சூளம். சூளம். இதில் ஃபுல்லாக சூளம். ஆனால் அந்த இது மாறுது பார்த்தியா கடைசியாக? அங்கே பேர்
ஆமாம் ஆமாம், இந்த சைடு நந்தி இருக்குது. நந்தி மேலே உட்காந்து இருக்க மாதிரி, ஒரு மாடு மேலே உட்காந்து இருக்க மாதிரி நினைக்கிறேன். மாடு நந்தி மேலே உட்காந்துற மாதிரி. இந்த சைடு சோஃபா, எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே சோஃபா. இதுக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் நந்தி. அப்படியே இது பார்க்கலாமா? அப்படியே இந்த ரோல பாரியா, இந்த ரோல சரஸ்வதி கையில் வீணை வச்சுருந்தனால கரெக்டாக கண்டுபிடிச்சு. சரஸ்வதி. இந்த சைடு வந்து அது நந்தி வந்து மோளம் அடிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. அப்படியே ஃபுல்லாக பூ டிசைனு, பின்னாடி ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சோஃபா மேலே உட்காந்து மாதிரி சிம்பிளாக. அதே தான். அதில் எலி அங்கே இருக்குது, எலியை காணுமே. எலி தோறுது. ஓஹோ, எலி ஒன்று ஃபிட் பண்ணணும். ஆமாம், இதோ கூட இருக்குது. அது கூட இருக்குது, இது கூட இருக்குது. போலாமா? செட் பண்ணணும். அதுவும் சேம், இது அதே சேம் பிஸ்தாலா? எல்லாம் பிஸ்தா. இதுவும் மாற்றலாம். அதான் பெயிண்டிங்கில் டிஃப்ரெண்ட் பண்ணிடுறாங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது எது சேம் பிஸ்தா. வாங்க இப்போ நம்ம அடுத்த ரோட் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அடுத்த விநாயகர் தான் நம்ம பார்க்குறோம். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி இருக்கும். கம்பீரமாக இருக்குது இந்த விநாயகர். கையில் பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் போட்டு இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கு. சோபா மேலே உக்காந்துக்கிற மாதிரி தான். மேலே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது பாம்பு. நெக்ஸ்ட் லைனே சேம் குடோனில் நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கும். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 4 கை ஆஞ்சநேயரை கூட சேர்ந்து நின்று இருக்க மாதிரி இருக்குது. கதை வச்சு நின்று இருக்காரு. ஃபுல்லாக நின்று இருக்க மாதிரி தான் ஒரு டீசெண்டான இதுவில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மயில். இந்த சைடு மயில் ஃபுல்லாக தோகை ஃபுல்லாக வேஸ்ட்டே வச்சுன்னு டீசெண்டாக நின்று மாதிரி இருக்குது. இது சேம் லைன் தான். இதெல்லாம் ஒரே மாடலா? ஒரே மாடல் தான். லாஸ்ட் ஒரே மாடல் தான். ஒரே மாடல். அது பக்கத்தில் பார்த்தோம்னா இதோ இது அங்கே பார்த்தீங்க அந்த மாடல். அங்கே பார்த்தோம் அந்த மாடல். இது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நந்தியிலேயே நந்தி தானே இது. நந்தி பகவான். நந்தி தான் ஆமிச்சு பாருங்க. நந்தி செம்மையாக நல்லா பண்ணி, நல்லா கட்டுமஸ்தாக இருக்குது. அதுக்கு சிவன் நின்று இருக்க மாதிரி, சிவன் நின்று மாதிரி. அந்த சைடு பார்வதி, அந்தாண்ட சைடு லிங்கம், அதுக்கு மேலே பாம்பு இருக்குது. அப்படியே ஒரு செம்மையான ஒரு டிசைனில் மேலே அந்த விநாயகர் தலை மேலே பார்த்தியா? சோளம் விநாயகர் தலை மேலே நல்லா இருக்குது டிசைன். மேலே சோளம் வச்சு விநாயகர் மேலே உட்காந்துட்டு மாதிரி. நந்தி மேலே உட்காந்துட்டு மாதிரி. இந்த சிலை அதுவும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான். அதே தான்ல. இந்த சிலையும் அதே தான். இதான் ஒரு 5, 6 இந்த சிலையில் ஒரு மினிமம் ஒரு 7 சிலை தான் இருக்குது. அதான் 1, 2, 3, 4, 5, 6. அது அந்த கடைசியாக 1, 6 சிலை இருக்குது. 6 சிலை இருக்குது. சீக்கிரமாக வந்து புக் பண்ணிங்கன்னா அதுலேயே ஒன்று நல்லா இருக்குது சிலை. அதுலேயே ஒன்று புக். கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விநாயகர்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சரி, ஓகே வாங்க அது கூட அனுப்பலாமா? தூக்கலான்னு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கும் 3வது குடோனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ரோ விநாயகர் வந்து பெயிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பெயிண்ட் ஆன விநாயகர் ஒன்று பார்க்கலாமா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள அகலமே எப்படி பார்த்தாலும் ஒரு 7 அடி 8 அடி இருக்கும். விநாயகர் ஹைட்டு ஒரு 10 அடி இருக்கும். ஃபுல்லாக டிசைன் வந்து ஃபுல்லாக சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா தாமரை, கீழே ஃபுல்லாமே தாமரை பூ செட்டப் மாதிரி அப்படியே சாஞ்சி உட்காந்த மாதிரி ஒரு பொசிஷன். அது பார்த்தீங்கன்னா மேலே கிருஷ்ணர், 2 சைடு மேலே கிருஷ்ணர், இந்த சைடு டிசைனு அந்த சைடு டிசைனு. நல்லா இருக்கு, நல்லா பயங்கரமாக நல்லா இருக்கு. அது பாருங்க, இதில் பாருங்க கான்செப்டாக பெயிண்ட் அடிச்சிட்ட பிறகு டிஃப்ரெண்ட்டே தெரியாது, ஒரே மாடலுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. இது பாரு அப்படியே ஒரே மாடலுக்கு தாமரைப்பூ கலரே மாறி போச்சு. தாமரைப்பூ கலரே மாறிட்டுருக்குது, பின்னாடி பேக்ரவுண்ட் டிசைனை மாட்டுக்குது, கிருஷ்ணரே விநாயகர் கலரே மாட்டுக்குது. அதனால நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு விநாயகருக்கு ஒரு விநாயகர் டிஃப்ரெண்ட் தெரியும். இது பாருங்க ஒரு க்ரீன் வித்து இந்த ஃப்ளோரசன் க்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் வந்திருக்கு இந்த விநாயகர். பார்த்தீங்களா, ஃபுல்லுமே நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக ஒரு விநாயகர். ஆனால் ஒரே மாடலா? மாடல் இந்த ரோல் ஒரே மாடல் தான், கலர் மட்டும்தான் வேற. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் மாதிரியே தெரில. கலர்லாம் இதுவாக கொடுத்துட்டு இப்போ இந்த மாடல் பாரு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட். 2 பக்கம் யானை, சிவபெருமானு சுற்றிலுமே பேக்ரவுண்டு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு யானை, இந்த சைடு யானை, இந்த சைடுமே யானை, அது மேலே விநாயகர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே ஓகே. இதில் அப்படியே இதில் பாருங்களேன், விநாயகர்
ப்ளூ கலரு. பின்னாடி பாம்பு தலை. பாம்பு பாம்பு வாகனம். எவ்வளோ பெருசு இருக்கு பாம்பு. ஆமாம். நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுமே பாம்பு எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நல்லா இருக்குது இந்த கலர், ப்ளூ கலர்லாம். இந்த கலரு ஒரு கிருஷ்ணர் கலரில். ஆமாம். இதுலேயும் பாருங்க, இது அப்படியே ஒரு சோஃபா செட்டில் நார்மலாக அமர்ந்து நார்மலாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இந்த இதுவை நல்லா இருக்கு. அந்த இதில் பாரு அதே சோஃபா செட் தான், ஆனால் அந்த ரெண்டு சைடு வந்து பாம்பு வந்தது. அந்த ரெண்டு சைடும் பாம்பு, அதே சோஃபா செட்டு, அந்த ரெண்டு சைடுமே பாம்பு. இல்லை இது மாடலே வேற. இதுலலாம் டிசைனாக இருக்குது. மாடல் வேஷ்டி டிசைன் பக்காவாக கொடுத்துருக்காங்க கலர்லாம். இந்த விநாயகர் பையன் இது சோஃபா செட்டு, அதான் ஸ்கொயரா. ஆமாம். ஸ்கொயரா இது கீழே சோஃபா நார்மலாக உட்காந்துருக்க மாதிரி. இதுவும் சேம் டிசைன், சேம் பீஸ் தான். சேம் டிசைன் தான். ஆனால் இந்த நெத்தியில் சிவன் அணிஞ்சுக்கிறாங்க பாரு. நேச்சுரலாக எந்த அளவுக்கு நேச்சுரலாக நெத்தியில் சிவன் அணிஞ்சு, அதுவும் சேம் தான். இதெல்லாமே ஒரு எல்லாமே ஒர்க்கு போயின்னு இருக்கு. மொத்தமே ஒர்க்கு போயின்னு இருக்குது. சேம் தான், நல்லா இருக்குது உண்மையிலே. ஓகே ஓகே. இப்போ நம்ம அத்தை குடோனுக்கு போயிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம 4வது குடோனுக்கு வந்திருக்கோம். இந்த குடோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோலத்தில் ஒரு விநாயகர். ஆமாம், சிவபெருமான். ஃபுல்லாக சிவன் கான்செப்ட் தான். ஃபுல்லாக மாடு, அதே மாதிரி சிவன் மாதிரியே கொண்ட, அப்படியே மாடு எகுற மாதிரி உட்காந்துற மாதிரி கூட இல்லை, மாடு எகுற மாதிரி விநாயகர் அதில் நல்லா உட்காந்துட்டு மாதிரி இருக்கு. கீழே மூச்சு இருக்குது. இந்த எலி அதுக்குது. இதுல எலி. இந்த இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே மாடல் தான். ஃபுல்லா இது ஒரு 8 ஃபீட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாடல் ஒன்று. எந்த மாடல்? இதோ இந்த மாடல் ஒன்று. ஓ, இது இந்த மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்களா? இதுல பாத்தீங்கன்னா எலி பின்னாடி விநாயகர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, அதாவது வந்து கிரீடு எல்லாமே கொண்ட போட்ட மாதிரி விநாயகர், எலி பின்னாடி உட்காந்துட்டு இருக்க மாதிரி. இது 2 மாடல் தான் இந்த குடோன்ல ஃபுல்லா. ஆனா ஃபுல்லா எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30 பீஸ் கிட்ட இருக்கு. இது அதே மாடல். ஓகே. ஏகப்பட்ட விநாயகர் புக் ஆயிடுது. இந்த ஒரு புக் ஆயிடுது, புக்கிங் ஆயிடுது. புக்கிங் ஆயிடுது. ஏகப்பட்ட விநாயகர் புக் ஆயிடுது. இந்த பக்கத்தில் என்ன இருக்குதா? இந்த பக்கமும் அதே தான். ஓ, அதே மாடல் தான். அதே மாடல் தான், அதே செட்டப் தான் எல்லாமே. சரி, ஓகே. அப்போ நாம அடுத்த குடோன் போய் பார்த்தீங்கன்னா நம்ம 5வது குடோனுக்கு வந்திருக்கோம். இந்த குடோனில் பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாமே 8 ஃபீட் தான். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரு, அது அந்த செட்டப். அதான் அது முன்னாடி பார்த்தோமா, அந்த செட்டப் தானே இது அங்கே? அது வேற. அதான் நான் கூட நரசிம்மரானு ஒன்று காட்டினேன், அந்த மாடல் தான் இது. அந்த மாடல் தான் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான். அது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மாடை கட்டி பிடிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு அந்த மாடல் தான். அந்த மாடல் தான். இது பாரு, இது டிஃப்ரெண்டாக இருக்குது. ஓ, இது அந்த கோயில் செட்டப்புங்க. அதுவா இது? அதுதான். ஓ, ஆஞ்சநேயர் அந்த பக்கம் அந்த கோயில் உள்ள கிருஷ்ணர் இருக்குது. சரி, ஓகே. ஓகே. அப்போ இது எல்லாமே ஒரே மாடல்? இது எல்லாமே ஒரே மாடல் தான். ஓகே ஓகே. சேம் ஒரே மாடல் தான். எதுவுமே இல்லையா அப்போ டிஃப்ரெண்ட்டா? டிஃப்ரெண்ட் இந்த குடோனில் எதுவும் இல்லை. எல்லாருமே ஒன்று மாதிரி ஒன்று இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் ஒரே டிசைன் தான். இல்லை, பெயிண்டிங் ஆகிட்ட பிறகு காமிக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ஆமாம், வாங்க மக்களே, இந்த மாதிரி வந்து புக் பண்ணுங்கள். நல்லா இருக்குது விநாயகர்லாம். உங்களுக்கு சூப்பராக இருக்குது விநாயகர். ஒரு விநாயகரும் நீங்கள் வாங்க பார்க்கலாம். ஓகே. அத்தை கூட போயிடலாம். கத்தியா? போயிடலாம். வந்து ஹோல்சேல் கூட தான் நினைக்கிறேன். நம்ம ஹோல்சேல். ஓகே, போயிடலாம்.